ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, வரமகாலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன்ட்டு உங்கள் கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. நான் என்னால் என்ன முடியுமோ, எங்கள் சக்திக்கு என்ன நாங்கள் கொடுக்க முடியுமோ அதுதான் நான் வாங்கிட்டு வந்து வரமகாலட்சுமி பூஜைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இந்த வருஷம் வந்து 2வது வருஷமாக வரமகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாமி படம் காட்டியிருந்தேன்ல, அது வந்து போன வருஷம் வந்து நான் மகாலட்சுமி பூஜைக்கு நான் ஃபோட்டோ வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். போன வருஷம் வாங்கின ஃபோட்டோ தான். சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி ஃபோட்டோ என் கண்ணு முன்னாடியே நானே செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி புதுசாக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இது 2nd வருஷம் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து மீஷோவில் போன வருஷம் பூஜைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வாங்கியிருந்தேன். ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன் யூடியூப்பில். அவங்க வீடியோவில் வந்து இந்த ஸ்க்ரீன் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த வருஷம் தான் செட் பண்ணி பூஜை பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான ரேட்டு தான், நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எல்இடி பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, 3D அந்த மாதிரி பிரிண்டில் இருந்தது. நான் அழகாக தோரணமாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 180 ருபீஸ் தான். நான் போன வருஷம் தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 1 இயராக வந்து கார்டில் போட்டு வச்சுருந்தேன். இந்த பொருள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருந்தேன். என்னென்னா, இது வந்து சங்கு தான். மகாலட்சுமி கிட்ட இருக்கும்ல சங்கு, அந்த மாதிரி ஒரு சங்கு. அதே மாதிரி இருக்காது. இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா ஆசை இந்த மாதிரி சங்கு வாங்கி அதில் தண்ணி இல்லைன்னா பச்சரிசி போட்டு 1 ரூபா காயின் வச்சு நம்ம அதுக்கு மேலே பூ வைக்கலாம். அவ்வளோ நல்லது. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கு. என்கிட்ட அது இல்லை. நான் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் வாங்கியிருந்தேன். நான் எதுவுமே உடனேலாம் வாங்க மாட்டேன். கார்டில் போட்டு வச்சு நமக்கு எப்போ காசு நம்மக்கிட்ட இருக்கோ அப்போ மட்டும் தான் நான் இது 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் கார்டில் போட்டிருந்தேன் வாங்கணுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. நான் வாங்கினன்றதுக்காக எதையும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டே தான் வந்து போயிருந்தோம் நான் எங்கள் ஹஸ்பண்டும். அன்றைக்கி தான் வந்து வளையல், ப்ளவுஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். போன வருஷம் வந்து 5 பேருக்கு தாம்பூலம் கொடுத்துருந்தேன். சாமிக்கு வைக்கிற தாம்பூலம் வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த ஒரு தாம்பூலம் வந்து நான் எடுத்துக்கின்னு மீதி 4 பேருக்கு கொடுத்தேன். இது வரைக்கும் என் மாமியார் சைடும் அம்மா சைடும் இந்த பூஜை பண்ணதே கிடையாது. நான் தான் முதன்முறையாக வந்து எடுத்து செஞ்சுருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப 2-3 வருஷம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம பண்ணலாமா. எங்கள் மாமியார் சைடு வந்து நோன்புலாம் எதுவுமே கிடையாது. தீபாவளிக்கு நோன்பு எடுப்பாங்களா, கௌரி நோன்பு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த நோன்பு கூட எங்கள் மாமியார் வீட்டு வந்து கிடையாது. அம்மா வீட்டில் வந்து நோன்பு இருக்குது. தீபாவளியெல்லாம் முடிஞ்ச அன்றைக்கி வந்து பலகாரம் செய்வாங்கள்ல, ஈவினிங் கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதிரசம் சுட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் இருக்குது. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நோன்பு கிடையாது. நான் சரி நமக்கு நோன்பு இல்லையே, நம்ம மகாலட்சுமி பூஜையாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பூஜையை எடுத்து செஞ்சேன். இது 2வது வருஷமாக நான் செய்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் எடுத்தோடனே அப்படியே செஞ்சிடல. என்னை வந்து போன வருஷம் எங்களோட ரிலேஷன் வந்து பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, மகாலட்சுமி பூஜை. அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் செஞ்சிருந்தேன். எனக்கு அதுவே நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு பூஜை எப்படின்னு தெரிஞ்சுக்கன்ற மாதிரி கடவுள் வந்து சொன்ன மாதிரி நீ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போ, அங்கே செய்யுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த அக்காவுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க தான் என்னை வந்து பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில். இது வந்து 2nd வருஷம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கலராக எடுக்கலான்னு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எடுத்துக்கோ, வயசானவங்க வந்து ஒரு டைம் போட மாட்டாங்க. அதனால் இது மாதிரினா எல்லாமே காமனாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வருஷம் வந்து நான் 9 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். 7 பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். 7 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்த கலரே 2 டைம் எடுத்துகிட்ருக்கேன். அதில் 8 ப்ளவுஸ் இருக்குது. பில் எடுத்து செக் பண்ணால் 8 ப்ளவுஸ் தான் கணக்கு இருக்குது. நேற்று ஈவினிங் போயிட்டு திரும்பவும் ஒரு ப்ளவுஸு எல்லாமே ஒன்று கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். 9 பேருக்கா சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறு வந்து வாங்கிட்டு வந்தேன். இது திரிச்ச கயிறுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக பேக் பண்ணி வரதுல வந்து கயிறு நல்லாயிருக்கு. எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை அதை கொடுக்குறதுக்கு. அது வேஸ்ட்டாக தான் போட்டு வச்சுருவாங்க. நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு கயிறு வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். நான் செக் பண்ணி நானே எடுத்துகிட்டு வந்தேன். திரிச்ச கயிறுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நான் 9 பேருக்கு தானே, அதனால் வந்து வளையலில் வந்து பண்டலெல்லாம் வாங்கலை. இந்தமாரி ஒரு 4 டசன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்.
சின்னதாக ஒரு டசன் வந்து 3 வாங்கினேன், பெரிய டசன் வளையல் மட்டும் 1 வாங்கினேன். சில பேருக்கு கை வந்து கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா வளையல் வந்து போகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய வளையல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 1 டசன் மட்டும் பெருசாக வாங்கியிருந்தேன். என்னோடய பூஜை வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடியோ இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்களால் என்ன முடியுமோ எங்கள் சக்திக்கு அதானே. எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பியான்னு நினைக்கிறேன். நான் வந்து 7 பேருக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். அது என்னையும் மீறி நான் ப்ளவுஸ் எடுக்கும்போது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சிட்ருக்கேன். பில்லுலேயும் அப்படி தான் இருக்குது, செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரி நம்ம 9 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கழுங்கு மஞ்சள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இந்த கழுங்கு மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாருமே எங்கள் ஊரில். அதனால நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். குங்குமம் வந்து பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அந்த டப்பாவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பேன். அதில் இருக்கிறது நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி நரன்னு மண்ணில் வந்து கலர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி தாம்பூலம்னு கொடுக்குறேன்னு பாருங்க. சின்ன ஒரு டெமோ தான். இதில் வந்து நான் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஆட் பண்ணல. அன்றைக்கி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நான் கொடுக்கும்போது வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, குங்குமம் மஞ்சள் டப்பா வைப்போம். அப்புறம் மஞ்சள் கிழங்கு, பூவு, ஒரு சாக்லேட்டு. நம்மளால் என்ன முடியுமோ அதை தரலாங்க. இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வெறும் வெத்தலை பாக்கு பூ வச்சு தாம்பூலம் கொடுத்தா கூட நமக்கு அது பூஜைக்கு நிகரானது தான். இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு எந்த விதிமுறையும் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.